வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றியும் துளசியும் பார்த்தோம்னா அவங்க சிவராமன் உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒவ்வொரு பக்கமாக அவங்க தேடிட்டு இருக்கவும் அப்போ அஞ்சலி ஃபோன் பண்ணுறாங்க. அக்கா என்னாச்சுது, அப்பா உயிரோட தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அஞ்சலி, எனக்கும் கூட அப்படி தான் தோணுது, அப்பா உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அஞ்சலி எப்படியாவது அப்பாவை கண்டுபிடிச்சிட முடியுமாக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் அஞ்சலி, கண்டிப்பாக கண்டுபிடிச்ச முடியும் நம்பிக்கையோட தான் நாங்களும் தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க துளசி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்பாவோட ஃபோன் ரிப்பேராக இருக்குது, அது சரி பண்ண கொடுத்துட்டு தான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே அஞ்சலி சொல்கிறாங்க, அக்கா அப்பா என் வீட்டுக்கு வரும்போது எனக்காக ஒரு பார்சல் கொண்டு வந்தார்ல, அதில் ஒரு பில்லு இருந்தது, அநேகமாக அது ஃபோன் சரி பண்ணதுக்காக கொடுத்தாருல, அந்த பில்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே நீ பாரு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்லவும் உடனே அஞ்சலி அந்த பேக் எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு கபோர்டாக அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்க்க அதாவது மையஸ் அங்கே மேலே ரூமுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அஞ்சலி அந்த பேக்கை தேடி இருக்கவும் அப்போ அதை கண்டுபிடிச்சிருந்தாங்க. கண்டுபிடிச்சதுமே பில்லு உள்ளே தான் இருக்குது. உடனே அஞ்சலி துளசிக்கிட்ட சொல்கிறாங்க, அக்கா பில்லு என்கிட்ட தாங்க இருக்குது, இரு நான் அட்ரஸை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோம்னா அதை படம் பிடிச்சி வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றாங்க. அப்படி அனுப்பிவிட்டு முடிக்கும் போது கரெக்டாக மையஸ் வந்துருந்தாங்க. வந்ததுமே அஞ்சலி திரு முடிச்சுக்கிட்டு அந்த பில்லை உடனே அவங்க மறைச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே மையஸ் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமா நான் வந்ததுமே நீ எது மறைச்ச மாதிரி இருந்தது, என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரே புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், புழுக்கமாக இருக்குதுன்னா ஏசி போட்டுக்கிட வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அந்த பில்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க கசைக்கு கீழே தூக்கி வீசுறாங்க. அந்த இடத்துல கரெக்டாக மையஸ் ஏதோ தேடுற மாதிரி இருக்கவும், ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, அவர் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கும்போது அந்த பேப்பர் பார்த்தோம்னா காற்றுல கட்லு கிலோ போயிருது. அதனால மையஸும் அதை கவனிக்காமல் விட்டுருந்தாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா அஞ்சலி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டுதாங்க, எப்படியோ அந்த பில்லை பார்க்காம அவர் விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படவும் அப்போ மையஸ் அவங்க வெற்றிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன ஆச்சுது, எங்கே இருக்கிறீங்க, மாமா பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்கும்போது உடனே இங்கே நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி மாமா ஃபோனை சரி பண்ண கொடுத்தாருல, இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு முன்னாடியே மகேஷ் அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ துளசியும் அவங்க வெற்றியும் வரதை பார்த்துட்டு உடனே மகேஷ் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கடையில் அவங்க ஃபோனை பற்றி அவங்க விசாரிச்சுட்டு இருக்கவும் உடனே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் கேட்கும்போது, இல்லை நாங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், அதான் அந்த ஃபோனை வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படிங்கும்போது, இல்லையே அந்த ஃபோனை ஏற்கனவே அவர் வாங்கிட்டு போயிட்டார் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே துளசி அஞ்சலி அதுக்கப்புறமா ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிற மகேஷ் இவங்க மூணுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவர் வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் 10 நாள் முன்னாடி இந்த ஃபோனை சரி பண்ணதுக்காக கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அந்த ஃபோன் சரி பண்ணுற வரைக்கும் இந்த ஃபோனை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோனை கொடுத்தேன், அதுக்கப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஃபோனை வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே துளசி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை காட்டி அவங்க கடைக்கார்ட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, இவர் தான் வாங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் முகத்தில் டவல் வச்சு மூடிட்டு இருந்தாரு, அதனால முகத்தை சரியா பார்க்கல, ஆனா அநேகமா இவரே மாதிரி தான் இருந்து அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த போறாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வெற்றியும் துளசியும் அவரை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கவும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இவங்களும் அவர் பிடிச்சிருன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ மகேஷ் பார்த்தோம்னா சில ஆட்களை அவங்க அனுப்பி விடுறாங்க. துளசி வெற்றி கையில் அவர் கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில ஆட்களை அனுப்பிவிடவும் அவங்களும் இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவர் பிடிக்கவும் அவர் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அப்போ ஒரு பில்டிங்குள்ள அவர் மறைஞ்சுக்கிடவும் அந்த இடத்துக்கு மகேஷ் வந்துருந்தாங்க. உடனே இங்கே பார்க்கும்போது முருகனும் பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே எல்லாருமே அந்த பில்டிங் பக்கத்தில் வரும்போது, நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை பார்த்து கேட்கும்போது, இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணோம்ல நான் உங்களுக்கு, நீங்கள் இந்த இடத்துல தானே இருக்கிறதா சொன்னீங்க, அதனால தான் நானும் வந்துட்டேன், எப்படியாவது மாமாவை கண்டுபிடிக்கணும்ல, அதனால தான் நானும் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு மகேஷ் எப்படியே சமாளிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த பில்டிங்குள்ளே எல்லாருமே போகவும் அப்போ அவர் ஒவ்வொரு இடத்துல தேடுறாங்க. அப்போ ஒருத்தரை அவங்க கண்டுபிடிக்கவும் அவர் முகத்துலேருந்து டவலை எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்கும்போது அது சிவராமனா இல்லை வேற ஒரு ஆளாக இருக்குது. அவரை பார்த்ததுமே இவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ துளசியும் வெற்றியும் கேட்குறாங்க, நீங்கள் தான் அந்த டவலில் மூடிக்கிட்டு மறைஞ்சு வந்தீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் எதுக்காக எங்களுக்காக நீங்கள் மறைஞ்சு ஓடி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அவர் சொல்கிறாங்க, இல்லை நான் சில தப்புகள்லாம் பண்ணிட்டு இப்போ மறைஞ்சு இருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போலீஸ்காரங்களாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் பயந்து தான் நான் ஓடி வந்தேன் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே
சொன்னதுமே அவங்க உடனே வந்து வெற்றியும் துளசி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நம்ம அப்பான்னு சொல்லிலாம் நம்ம நினச்சோம், இப்போ என்னென்னா இது வேற ஒருத்தராக இருக்காரு, அப்போ அப்பா எங்கே போனார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்கெல்லாம் ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் மகேஷ் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. எப்படியே இது சிவராமனா இல்லை, சிவராமன் மட்டும் இப்போ இருந்திருந்தாருன்னா இவங்க கையங்குளமாக பிடிச்சிருப்பாங்க, அப்புறமா நம்மளை பற்றின எல்லா உண்மையும் வந்திருக்கும். ஆனால் ஆக மொத்தத்தில் அவர் உயிரோடு இருக்கிறாருங்க வந்து உயிர் தெரிஞ்சு போச்சுது. ஏன்னா ஃபோன் வந்து வாங்கிட்டு போயிருக்காரு, அப்படி இருக்கும்போது அவர் வந்து உயிரோட தான் இருக்கிறாரு, ஆனால் எங்கே இருக்காருன்னு தெரியல, எப்படி நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும் அந்த ஃபோனை வச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகேஷ் வந்து நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வெற்றியும் துளசிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல, இப்படி இவ்வளோ தூரம் வந்தும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கவும் அப்போ வந்து அஞ்சலி வந்து லட்சுமி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அம்மா அப்பா உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே லட்சுமி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் அப்படி தான் நினச்சேன், ஆனால் திடீர்னு தான் இன்சூரன்ஸ்காரங்க வந்து அவர் உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் அவர் உயிரோட தான் இருக்கிறாருன்னு, எப்படி என்னை தேடி அவர் வருவார், ஆனால் எதுக்காக அவர் இப்போ தலைமறைவாக இருக்காருன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இருக்காதுமா, எப்படியும் அப்பா வந்து கூடி சீக்கிரமே நம்மளை தேடி வந்துருவாருமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி அஞ்சலி பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா மகேஷ் வந்துருந்தாங்க. வந்ததுமே வந்து லட்சுமி கிட்ட அஞ்சலி வந்து அப்பா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை மகேஷ் வந்து கேட்டிருந்தாங்க. கேட்டதுமே அஞ்சலி மேலே அவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது. என்னது அஞ்சலி இந்த மாதிரிக்கு வந்து லட்சுமி கிட்ட பேசிட்டு இருக்கிறா, அப்படி இருந்தாக்கி அப்போ உண்மையிலேயே வந்து இதை மகியா இல்லைன்னா அஞ்சலியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகம் வரவும் அப்போ வந்து உடனே வந்து அஞ்சலி வந்து மகேஷை பார்த்துருந்தாங்க. ஐயோ இவர் வந்துட்டாரா, இவ்வளோ நேரம் நம்ம அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தோமே, அது ஒருவேளை கேட்டுட்டு இருந்திருப்பாரோ, நம்மளை பற்றி நான் சந்தேகப்பட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அப்போ மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் மேலே வா, நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே வந்து அஞ்சலி வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்தாங்க. ஐயோ இப்போ தனியாக கூட்டிகிட்டு போய் என்ன பேச போகிறாரு தெரியலையே, ஒருவேளை நம்ம தான் அஞ்சலின்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே வந்து அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க போனதுமே மகேஷ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் நீ என்ன எங்கள் அத்தை கிட்ட அதாவது உங்கள் அப்பா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, அப்படின்னா நீ வந்து உண்மையிலே நீ மகியா இல்லை அஞ்சலி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க அதாவது மகி வந்து தன்னுடைய வாய்ஸில் வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னையா நீ நினச்சிட்டு இருக்கிற, இப்படிலாம் நான் பேசுனாதுன்னா என் மேலே எந்தவித சந்தேகமும் வராது, அப்படி இல்லைன்னா நான் மகின்னு சொல்லிக்கிட்டு அவங்க என் மேலே வந்து சந்தேகப்பட்டுருவாங்களா, ஏற்கனவே என் மேலே சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க, எப்படியோ நீ சொல்லி கொடுத்த நடிப்பில் தான் நான் கொஞ்சம் உன் பொண்டாட்டி அஞ்சலி மாதிரிக்கு நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அதனால தான் அவங்க வந்து நம்பிக்கையோடு இருக்கணும்ல, நான் தான் அஞ்சலின்னு சொல்லிட்டு இப்போ வேற வந்து அந்த சிவராமனை காணலைன்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டத்தோடு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் உயிரோடு தான் இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சுது. அப்படி இருக்கும்போது நான் வந்து பேசாமல் அமைதியாக இருந்தோம்னா என் மேலே சந்தேகம் வந்துடாதா, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் நான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு ஏதோ சொல்லி அஞ்சலி வந்து சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க மகேஷை. உடனே மகேஷும் வந்து நம்பியிருந்தாங்க. அப்படியா, நான் கூட ஒன்று வந்து சந்தேகப்பட்டுட்டேன், ஓ பரவாயில்லையே நீ இந்த அளவுக்கு நடிக்க ஆரம்பிச்சிட்டியா அஞ்சலி மாதிரிக்கு அப்படின்னு சொல்லவும் ஆமாயா நீ தான் எனக்கு அந்த அளவுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மகேஷும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அவங்க கட்டில் கீழே வந்து அந்த பில் பேப்பரை வந்து கசக்கி போட்டாங்களா, அது வந்து காற்றுல வெளிவர மாதிரிக்கு இருக்குது. அப்போ மகேஷ் வந்து அங்கே பார்க்குற மாதிரிக்கு இருக்கவும் உடனே வந்து அஞ்சலி அதை பார்த்துருந்தாங்க. ஐயோ இப்போ இந்த பில்லு மட்டும் ஒரு கையில் கிடச்சிச்சுன்னா அவ்வளோதான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே பார்த்தோம்னா அஞ்சலி வந்து அந்த கட்டில் பக்கத்தில் போகிறாங்க. போனதுமே அவங்க வந்து அப்படியே அந்த பேப்பரை வந்து தன்னுடைய காலால் அவங்க வந்து கட்டில் கீழே தள்ளி விட்டுருந்தாங்க. மகேஷும் வந்து அங்கேருந்து வெளியே கிளம்பி போயிருந்தாங்க. போனதுமே நல்ல வேலையாக இவர் இப்பவும் பார்க்காம போயிட்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து துளசியும் வெற்றியும் வந்து லட்சுமியை பார்க்கறதுக்காக வரவும் உடனே வந்து லட்சுமி வந்து துளசிக்கிட்டையும் வெற்றிக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னாச்சுமா அப்பா பார்த்தீங்களா, அப்பா கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து துளசியும் வெட்டியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லைம்மா இந்த அளவுக்கு அப்பா உயிரோட தான் இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சுது, ஆனால் எங்கே இருக்காருன்னா எனக்கு தெரியல, எதுக்காக அவர் அப்படி மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காருன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இதுக்கெல்லாம் விட கிடைக்கணும்னா அப்பா நம்மளுக்கு கிடைச்சாதாம்மா முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே மகேஷ் வந்து சிவராமனை கண்டுபிடிச்சிருவாங்களா, சிவராமன் எதுக்காக இப்படி மறைஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுக்கு தெரிய வரல, அது சிவராமன் வந்த பிறகு தான் அவங்க எதுக்காக இத்தனை நாள் மறைஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் சிவராமன் வந்து மகேஷ் கையில் மாட்ட போகிறாங்களா, அப்படி இல்லைன்னா துளசியும் அவங்க வெற்றியும் வந்து சிவராமனை கண்டுபிடிச்சிருவாங்களா, அடுத்ததான் அந்த கதையில் என்ன மாதிரி நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அதாவது வீட்டில் இருக்கிறது மகி கிடையாது அஞ்சலிங்கிற உண்மையும் வந்து மகேஷ் கண்டுபிடிப்பாங்களா, இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் மகேஷ் அப்படிங்கிற உண்மை வந்து எப்படி வெளிவரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.